ஹாய் ஹலோ வாங்க இன்னைக்கு பேப்பரில் ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துங்க. நோட் புக் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கலர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். ஸ்கொயர் டைப்பில் எடுத்துங்க. எந்த அளவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கொயர் டைப்பாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்னரை நம்ம மடக்கி எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த கார்னரை இப்படி மடக்கி எடுத்துப்போம். நம்ம இந்த மாதிரி மடக்கியாச்சு. இதை நம்ம இப்படி திருப்பிப்போம். திருப்பிட்டு நம்ம பாதியாக மடக்குவோம். இதை உள் சைடு மடக்குங்க. அப்படி மறுபடியும் இதை பாதியாக மடக்கிப்போம். நீங்கள் இந்த மாதிரி 4 சைடு மடக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி மடக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இப்படி மடக்கிக்கிட்டோம். இந்த இதை இதுக்கு நேராக வச்சு மடக்கி எடுப்போம். மடக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. அப்படி அதே மாதிரி இங்கிட்டு மடக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடக்கியாச்சு. நம்ம இதை ஒரு பாதி அப்படி மடக்குவோம். இதை நம்ம இப்படி பாதியாக மடக்குவோம். மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபுல் சைடு அப்படி மடக்குங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அடுத்து இப்போ 2 இது இருக்கும். இந்த மாதிரி கீழே உங்களுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரை வச்சு நம்ம மடக்கி எடுக்கலாம். இதிலேருந்து இதில் வரைக்கும் மடக்கணும். அதே மாதிரி இதையும் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும். இந்த மாதிரி மடக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்னரை இங்கே கொண்டு வந்து வைக்கணும். இதுக்கு நேராக மடக்குங்க. அப்படி இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் மடக்கி எடுக்கணும். அதே மாதிரி இங்கிட்ட சேர்ந்து மடக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கு நேரம் அப்படி மடக்குங்க. இதே மாதிரி இங்கிட்டு மடக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இங்கிட்டு மடக்கலாம்.
இது இங்கிட்ட மடங்கியிருக்கு. இது ஆப்போசிட்டில் மடக்கி எடுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு நமக்கு மீன் கிடச்சிருக்கு.